அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கோவையில் பயனுள்ள ஒரு கருத்தரங்கம் சனிக்கிழமை, ஜூலை 2, 2022 அன்று காலை நடைபெற உள்ளது. கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக கோவை ஜிஎஸ்டி துணை ஆணையர் திரு ஆர். முகமது யாசர் அராபத் கலந்து கொள்ள உள்ளார். கோவையின் சிறப்பு பேச்சாளர்களாகிய திரு சேது மற்றும் திரு பெருமாள் இருவரும் இணைந்து இந்த கருத்தரங்கை நடத்துகிறார்கள். கருத்தரங்கிற்கு பதிவு செய்யும் முதல் 100 நபர்களுக்கு ரூபாய் 3600 மதிப்புள்ள ஜிஎஸ்டி 2B ரிகோன் டூல் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். அனைவருக்கும் நமஸ்காரம். சென்னை சேர்ந்த வரி ஆலோசகர் சங்க நண்பர்கள் கோயம்புத்தூரில் வர்ற ஜூலை 2ஆம் தேதி ஒரு செமினார் நடத்திட்டு இருக்காங்க. அதில் கோயம்புத்தூரை சேர்ந்த கம்பெனி செக்ரட்டரி ஆகிய நான் சேதுவாகிய நானும் என்னுடைய நண்பர் பெருமாளும் ஒரு 3 to 4 hours ஒன்லி ப்ராக்டிக்கல் ஜிஎஸ்டி இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நடைமுறைகள் சிக்கல்கள் எங்கள் காதுக்கு எட்டினவைகளை கொஸ்டினாக பெருமாள் சார் என்கிட்ட கேட்பார். அதுக்கு நான் ரியல் ஆன்சராக சொல்லுவேன். இது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா லைவ் செஷன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினாக பெருமாள் சார் கேட்பார், ஒவ்வொரு கொஸ்டினாக ஆன்சர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, ஒரு மாடல் கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வெஹிக்கிள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகுது. அந்த வெஹிக்கிள் போகும்போது அந்த வெஹிக்கிளில் இன்வாய்ஸு இருக்குது, சரக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஈபே பில் போடும்போது பவர் ஷட் டவுன் ஆகிடுது. ஸோ ஈபே பில்லை ஹார்ட் காப்பியை அந்த வண்டியில் கொடுத்து விட முடியல. அந்த வண்டி கோயம்புத்தூர் விட்டு கிளம்பிடுது. சென்னை போகிற வழியில் ஒரு செங்கல்பட்டுக்கில் ரோயிங் ஸ்குவாட் ஆஃபீஸர் பிடிக்கிறாரு. பிடிச்சி, சார் இதுக்கு இன்வாய்ஸ் இருக்குது, ஈவே பில் இல்லையே அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்போ நம்ம எப்படி அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசணும், எந்த செக்ஷன் எந்த ப்ரொவிஷன் படி சப்ஸ்டான்ஸ் ஸ்டேட் பண்ணால் அந்த ஆஃபீஸர் அந்த வண்டியை விடுவார். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, கமிஷனர் சர்க்குலரும் இருக்குது, நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. அதாவது அந்த ஈவே பில் கண்டிப்பாக மேனுவலாக ஹார்ட் காப்பியாக ஈவே பில் லாரிகள் இருக்குன்னு அவசியம் இல்லை. டிஜிட்டல் மோடில் இருந்தாலும் சரி, இல்லை அந்த டிரைவருடைய வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மெசேஜில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் அந்த ஈவே பில் ஒத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்கார் சர்க்குலரில். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, பெரும்பாலும் ரோவிங் ஸ்குவாடு, அப்புறம் இன்ஸ்பெக்ஷன், சர்ச், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குகிறாங்க. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை அவங்க பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரர் அவங்களுடைய ட்ரக்ஸை அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதுக்கு கேபிட்டல் குட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஐடிசி எடுத்துக்கலாமா? அடுத்த கொஸ்டின், அதே ரெஃப்ரிஜிரேட்டரை கீழே இருக்க சூப்பர் ஸ்டாக்கிஸ் டார்கெட் ரீச் பண்ணுறாரு. அதுக்கு அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை கொடுக்குறாங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஐடிசி எடுக்கலாமா? மூணாவது சீனரியோ, அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை ஒரு அந்த அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவர் நல்லா நிறைய பொருள் சேல்ஸ் பண்ணதுனால ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த கிஃப்டாக கொடுத்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஐடிசி எடுக்கலாமா? 3 சீனாரியோ. ஃபஸ்ட்டு சீனாரியோ, அந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருக்காங்க, அவங்க ஃபிக்ஸட் அசட்ஸில் புக்ஸில் கேபிட்டலைஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு 100% எடுக்கலாமா? அவங்க டாக்ஸபிள் கமாடிட்டியை மட்டும் ஸ்டோர் பண்ணாங்கன்னா 43ல் ரூல் 43ல் ஃபுல்லாக எடுக்கலாம். அப்போ அவங்க ட்ரக்ஸில் சில ஐட்டம் எக்ஸம்டட் ஐட்டமும் இருக்குது. அப்படி இருந்தால் ப்ரொபோஷனட்டாக ஐடிசி எடுக்க வேண்டும். ரெண்டாவது சீனாரியோ, அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை டார்கெட் ரீச் பண்ணதுக்காக சூப்பர் ஸ்டாக்கி கொடுக்குறாரு. இது சேல்ஸ் ப்ரமோஷன் இன்சென்டிவ் மாதிரி வரும். இப்போ அதுக்கு ஐடிசி தாராளமாக இந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளலாம். மூணாவது இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியே கிஃப்டாக கொடுக்குது அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்போ ஐடிசி எடுக்கலாமா? செக்ஷன் 17(5)ல் பிளாக், ஐடிசி எடுக்கக்கூடாது. இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வண்டி கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. மதுரைக்கு வண்டி போகும்போது வழியில் ரோயிங் ஸ்குவாட் பிடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த நீங்க கொண்டு போறது பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் வந்து கிலோ வந்து ரூ. 25 ரேட் போட்டிருக்கீங்க. ஆனா, அந்த ஸ்கிராப் உடைய கிலோ வெயிட் ரேட்டு ரூ. 30 இருக்கும். நீங்க அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி புடிக்கிறார். அப்படி புடிக்கும்போது அந்த ரோயிங் ஸ்குவாடுக்கு அந்த வேல்யூவேஷன், ஹெச்எஸ்என், எஸ்ஏசி கோடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு பவர் இருக்கா? இல்லையா? கண்டிப்பா அந்த ரோய் ஸ்குவாடுக்கு பவர் இல்ல. அவருக்கு என்ன பவர் இருக்கு? ஈவேவில் இல்ல, இன்வாய்ஸ் இல்லைனா தான் புடிக்கிறதுக்கு பவர் இருக்கு. இந்த ஹெச்எஸ்என்னோ இல்ல வேல்யூவோ, அண்டர் வேல்யூவேஷன், குவான்டிட்டி இதில் டிஃபரன்ஸ் இருந்தா அவங்களுடைய ப்ராப்பர் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் தான் அந்த கேஸை ரெஃபர் பண்ணணும். அடுத்த சீனரியோ, திருப்பூர்லேருந்து வண்டி மதுரைக்கு போகிறது. வண்டி ஏற்றி இவேபிள் இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவேபிள் போடும்போது அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிடுறாரு, மறந்துட்டு டிஎன் 37க்கு பதில் பிஒய் 37 போட்டுடுறாரு. அப்போ 2 டிஜிட் தப்பாக போயிடுச்சு. இது ஸ்குவாடு வழியில் ரோய் ஸ்குவாடு செக் பண்ணி வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. வண்டியை நிப்பாட்டி நீங்கள் 200% பெனால்ட்டி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ரோயிங் ஸ்குவாட் போட முடியுமா முடியாதா? கமிஷனர் சர்க்குலர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எனி 2 ஆல்ஃபா நியூமரிக் மாறி இருந்தால், ஒரு ஆல்ஃபா ஒரு நியூமரிக் இல்லை 2 ஆல்ஃபா நியூமரிக் மாறி இருந்தால் மேக்ஸிமம் 500 ஃபார் சிஜிஎஸ்டி, 500 ஃபார் எஜிஎஸ்டிக்கு மேலே பெனால்ட்டி போட முடியாதுன்னு இருக்குது. அந்த சர்க்குலர் நம்பரை வச்சு நம்ம கண்டிப்பாக ரோயிங் ஸ்குவாடிட்ட தப்பிச்சிடலாம். இந்த அடுத்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு பொருள் போகணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா டெமோ பர்பஸ்க்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு இவேபிள் போடணுமா போட வேண்டாமா? கண்டிப்பாக இவேபிள் போட வேண்டும். சரி சார், இங்கேருந்து போகும்போது போட்டுறேன், ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும் சார். அந்த எக்ஸிபிஷன் ஹால்லேருந்து நான் ரிட்டன் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன சார்? இன்வேர்டு இவேபிள் போட்டு தான் அங்கேருந்து கொண்டு வர வேண்டும். அடுத்த சீனரியோ, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது சார். சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம டாக்ஸபிள் கமாடிட்டியும் சேல் பண்ணுவாங்க, எக்ஸம்ப்ட் கமாடிட்டியும் சேல் பண்ணுவாங்க. டாக்ஸபிள் கமாடிட்டிக்கு டாக்ஸ் இன்வாய்ஸும், எக்ஸம்ப்டட் கமாடிட்டிக்கு பில் ஆஃப் சப்ளையும் போடணும். ஒருத்தர் நம்ம வரி ஆலோசகர் தலைவர் கார்த்திகேயன் சார் சூப்பர் மார்க்கெட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் பூஷணிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க பொண்ணு ஒரு கோக் டின் கேட்குறாங்க. அப்போ பூஷணிக்காய் எக்ஸம்ப்டட், கோக் டின் டாக்ஸபிள். அப்போ ரெண்டையும் வாங்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்காரரு பூஷணிக்காய் பில் ஆஃப் சப்ளை போடணும், கோக்கு டின்னுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் போடணும். அப்படி இல்லாமல் டாக்ஸ் இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளைன்னு ஒன்று இருக்குது, ரெண்டையும் போடலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினாக பெருமாள் சார் என்னை கேட்பார். 100-200 சுச்சுவேஷன் நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடல் டெமோ, இதை எடுத்துக்காட்டாக வச்சுக்கங்க. அனைத்து நண்பர்களும் வந்திருந்து வரி ஆலோசகர் சங்க ஆண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வரி ஆலோசகர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் 300 பக்கங்களுக்கு மேல் உள்ள மிகவும் பயனுள்ள ஜிஎஸ்டி புக்லேட் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். இது தொடர்பாக இந்த புத்தகத்தில் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை விளம்பரம் செய்து உங்கள் தொழிலின் வருமானத்தை மேம்படுத்தலாம். கால் பக்கம் அல்லது அரை பக்கம் அல்லது முழு பக்கங்களில் நீங்கள் உங்கள் விளம்பரங்களை கருப்பு வெள்ளையிலோ அல்லது வண்ணத்திலோ செய்து கொள்ளலாம். உங்கள் விளம்பரங்களை எங்களுக்கு ஜூன் 20, 2022 அன்றோ அல்லது முன்னரோ அனுப்பவும். இந்த கருத்தரங்கில் வெளியிடும் புத்தகத்தில் உங்களுடைய ஜிஎஸ்டி அல்லது அதன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு சட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஒரு சிறு கட்டுரையாக எழுதி எங்களுக்கு ஜூன் 20, 2022 அன்றோ அல்லது முன்னரோ அனுப்பவும். உங்கள் கட்டுரை கருத்தரங்கு நடைபெறும் அன்று வெளியிடப்படும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் அனுப்பும் சிறு கட்டுரையானது ஒரு பக்கத்துக்கு மிகாமல் உங்களுடைய கலர் போட்டோவையும் மற்றும் உங்களைப் பற்றிய விவரங்களை இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.